ஹாய் எல்டிஎஃப். நான் உங்கள் யூசுஃப். எங்க எல்டிஎஃப் எல்லாம் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பாப்பீங்க எங்கடா உட்கார்ந்து கொண்டு அப்படியே வெளியே காட்டு ஏரியா ஒன்றிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்றியும். என்ன சொன்ன எல்டிஎஃப், நாங்கள் எங்களுக்கு ஃபேவரட் பிளேஸ் 30 ஏக்கர்னு சொல்லுவோம், அந்த பிளேஸ்ல தைக்கிறோம் எல்டிஎஃப். நாங்கள் வந்து இன்றைக்கு என்ன விளாக்னு சொன்னா, நான் இதுக்கு லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் சொல்லிப்பேன். இப்படித்தான் எல்டிஎஃப் நான் உங்களோட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி நிறைய யூடியூப் சேனல், எங்களோட யூடியூப் சேனலில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்டிஎஃப் எங்கள்கிட்ட நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னேன் எல்டிஎஃப். அந்த விளாக் தான் எல்டிஎஃப் இந்த விளாக். இந்த வீடியோ எத்தனை நிமிஷம் போகும்னு எல்லாம் சொல்ல தெரியா. நான் வந்து மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் தான் போடுவேன். இதுக்கப்புறம் விளாக் என்னன்னு சொன்னா, ஒரு ரைடு ஒன்று போனாலும் அதே மாதிரி இப்படி ஒரு விளாக் போட்டனாலும் நான் ஒரு 20 மினிட்ஸ் தான் நான் போடுவேன். என்ன ரீசன்னு சொன்னா, எங்க எல்டிஎஃப் நிறைய பேர் சொன்னீங்க, ப்ரோ மிச்ச டியூரேஷன் இந்த எங்களுக்கு பார்க்கலாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி. அது உண்மைதான் எல்டிஎஃப். என்னன்னு சொன்னா, எனக்கும் நான் நிறைய பேர்கிட்ட விளாக்ஸ் பார்ப்பேன். அதுலயும் எனக்கு பிடிச்சவங்கள்ட்ட விளாக்ஸா இருந்தாலும் அந்த எங்களுக்கு 20 மினிட்ஸுக்கு அப்புறம் போகல எல்டிஎஃப், அது கொஞ்சம் கஷ்டம் வைக்க எல்டிஎஃப். அது உண்மைதான் எல்டிஎஃப். இதுக்கப்புறம் வந்து நான் விளாக் இல்லைன்னு சொன்னா ஒரு சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், அப்படி இல்லைன்னா ஒரு மோட்டோ விளாக் பைக் ரைட் பண்ணா கூட நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 20 மினிட்ஸா தார ஒரு ஐடியா அளிக்கிற எல்டிஎஃப். கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் பரவாயில்ல எல்டிஎஃப். எங்களுக்கு எல்டிஎஃப்காக எவ்வளோ வேண்டாலும் கஷ்டப்படலும் என்னாண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம். இதுக்கப்புறம் பட போகிற கஷ்டம் எல்லாம் வந்து பெரிய அளவு வைக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே எல்டிஎஃப். ரெண்டு விஷயம் இருக்குது எல்டிஎஃப். ரெண்டு விஷயம்னு சொன்னா ரெண்டு அப்டேட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கு எதை சொல்றேன்னு தான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். அந்த ரெண்டு அப்டேட்ஸ்ல எல்டிஎஃப் அதை சொல்லுவோமா இதை சொல்லுவோமா? ஓகே 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 ஓகே, அதே சொல்லுவோம். நீங்க யோசிப்பீங்க என்னடா சொல்ற உண்டு, அதை சொல்லுவோமா இதை சொல்லுவோமான்னு மட்டும் கேட்குறேன். எதை சொல்றேன் இல்லை எல்டிஎஃப். நான் கேமரா பார்த்து பேசலாம். இது என்னன்னு சொன்னா, அந்த நான் வெளியே ஈக்கிறேன், அந்த நான் ஈக்கிற பொசிஷன் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு புறோ காட்டு எல்டிஎஃப். என்னன்னு சொன்னா எண்டில் காட்டு எப்படி ஈக்கிறேன்னு சொல்லிட்டு. ஓகே எல்டிஎஃப். நான் வந்து இன்றைக்கு கொஞ்சம் வெளியே வந்து இதுக்கு போட்ட விளாக்ல எல்லாம் வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் எல்லாம் வீட்டுள்ளுக்கு இந்த ஹோம் உள்ளுக்கு இந்த போட்ட இல்லைன்னா அந்த வேன் உள்ளுக்கு அந்த கார் உள்ளுக்கு அந்த செட்டப்ல தான் 2-3 லாஸ்டா போட்ட விளாக் எல்லாம் அந்த மோட்டோ விளாக் ஒன்று ரைட் ஒன்று பண்ணோம், அதுக்கு புறவு போட்டது. இந்த இன்றைக்கு ஓகே நாங்கள் வெளியே வந்து அப்படியே காற்று அப்படியே ரசிச்சு கொண்டு நேச்சர் அப்படியே ரசிச்சு கொண்டு உங்களுக்கு நேச்சரை ரசிச்சு வச்சு தான் காட்டின எல்டிஎஃப். எங்கள்ட அந்த செட்டப் வந்து கொஞ்சம் கஷ்டமாகுது. ஓகே நான் இதை தான் காட்டேன், நான் நேச்சரை லாஸ்ட்ல காட்ட எல்டிஎஃப். ஓகே எல்டிஎஃப், நான் சொல்ல வர விஷயத்தை எங்கேயோ ஏதோ சொல்ல வந்து ஏதோ சொல்லி கொண்டு போகிறேன் எல்டிஎஃப். ஓகே எல்டிஎஃப், இன்றைக்கு என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால் ரெண்டு விஷயம் முக்கியது எல்டிஎஃப். ஒன்று, நாங்கள் ஒரு பிராண்ட் ஒன்றுக்கு ப்ரொமோட்டர் ஆகிக்கிறோம் எல்டிஎஃப். ஹாப்பியான விஷயம் அதுவும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, நான் இப்போ ஒரு 2 மந்த்துக்கு முதல்ல இந்த விளாக் எடுக்கணும்னு நினச்சி கொண்டிருக்கிறேன். என்ன ரீசன்டா, நாங்கள் வந்து எங்களோட மோட்டோ விளாக் பைக் ரைட், அந்த மோட்டோ விளாக் பைக் ரைடில் வந்து நாங்கள் ஒரு சின்ன டிஃபரெண்ட் அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து கோப்ரோ கெம் ஒன்று வச்சு கொண்டிருந்தோம். கோப்ரோ ஹீரோ 7 வச்சு கொண்டிருந்தோம். அதை வந்து நாங்கள் நுவர்லி ரைட் ஒன் பண்ண வேண்டிய ஃபெப்ரவரியில் அது போயிட்டு வந்து ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணோம். அதை இப்போ ஒரு 3-4 மந்த்தா நினச்சி கொண்டிருக்கிறேன். அது உங்களுக்கு ஒரு விளாகா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மறந்து போகுது. இல்லைன்னு சொன்னால் அதுக்கு சரியான சுச்சுவேஷன் ஒன்று அமையல எல்டிஎஃப். அந்த ஒரு ரீசன் எல்டிஎஃப் நான் வந்து அதை தரவே இல்லாமல் போயிடுச்சு எல்டிஎஃப். ஓகே எல்டிஎஃப், இன்னைக்கு என்ன நடந்தாலும் நான் விளாக் தரேன் அப்படின்ற ஒரு தோட்டில் தான் இருந்தேன். இல்லை வெஹிக்கல் சின்ன சின்ன போகுது, ஏன்னா சின்ன ரோட்டோன்னு தான் நிப்பாட்டிக்கிறேங்கடா. உங்களுக்கு தெரியுமா அந்த இடம்? என்னன்னு சொன்னால் வெஹிக்கல் போகுது, எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போவாங்க, என்னடா தனியாக கழிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு சொன்ன எல்டிஎஃப், எங்கிட்ட அந்த மோட்டோ விளாக்ல வந்து நாங்கள் GoPro 7 வச்சு கூடியிருந்தோம். GoPro 7 வந்து சேஞ்ச் பண்ணி GoPro 9 ஒன்று எடுத்துக்கிறோம் எல்டிஎஃப். ஐ திங்க் இப்போ ஒரு 2 மந்த்துக்கு முதவே நாங்கள் எடுத்தோம். எங்கள்கிட்ட நாங்கள் லாஸ்ட்டாக போன ரிவர்ஸ் அண்ட் ரைட் அதெல்லாம் வந்து அந்த விளாக்ல அந்த கேம்ல தான் எடுத்தது. நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் எல்டிஎஃப். அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய பேர் மோட்டோ விளாக் என்னைய பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, ப்ரோ என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க என்னான்னு எல்லாம். அண்டு நான் வந்து GoPro இப்போ யூஸ் பண்ணுறது வந்து GoPro 9. நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணது வந்து GoPro 7 ஹீரோ 7. அதுக்கு யூஸ் பண்ணது வந்து அதை நான் ஒரு ஸ்டோரியாவே சொல்றேன் எல்டிஎஃப். இப்போ இல்லை, அது ஒரு தனி விளாகா எடுத்து எங்களோட ஹிஸ்ட்ரி ஒருக்க புள்ள பார்த்தேன் எல்டிஎஃப். 2வது தடவையும் அதே மாதிரி புள்ள பார்த்தேன். ஓகே எல்டிஎஃப், நான் என் பெர்க்மன் பைக்ல வந்து பின் சீட்ல உட்காந்து கொண்டிருக்கிறேன், டபுள் ஸ்டாண்ட் அடிச்சு. அடுத்து இந்த விளாக் வர போகுது. ஓகே எல்டிஎஃப், அது உங்களுக்கெல்லாம் உட்காந்து கொண்டிருக்கிறது எல்லாம் விளங்காது. ஓகே, அதை நான் பின்னுக்கு சாஞ்சுன்னு புள்ள பார்த்தேன். ஓகே எல்டிஎஃப், அது ஓகே, அதை விட ஏதோ ஒரு ட்ரெக்ல போறேன். அது ஓகே எல்டிஎஃப். நாங்கள் வந்து இப்போ GoPro 9 எடுத்துக்கிறோம் எல்டிஎஃப். அது நான் வந்து எங்களோட எப்படி ஸ்டார்ட் பண்ணது எல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோன்னா மேக் பண்ண, அது பெரிய வீடியோ, அது பெரிய வீடியோவாக வரும். ஸோ நான் வந்து அதை வந்து தனி வீடியோனா மேக் பண்ணி தரேன் எல்டிஎஃப். ஓகே எல்டிஎஃப், நான் வந்து இதை சொல்ல வந்தேன்னு சொன்னால், அந்த GoPro காட்டுறேன் உங்களுக்கு, சரியா? GoPro காட்டுறேன், GoPro 9 எல்டிஎஃப். அது வந்து இப்போ
இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸுக்கு வந்து சாதாரணமாக 2025 ஜூலை இப்போதைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு 55-60 மாதிரி போகுது, 60K மாதிரி போகுது. நான் எடுக்கும்போது எல்டிஎஃப் 78 சம்திங் வந்துச்சு. அதுக்கு கோப்ரோ எடுக்கிறது ஓகே எல்டிஎஃப், அதுக்கு நிறைய எக்ஸசரிஸ் வாங்குறது தான் ப்ரைஸ் கூட. ஓகே எல்டிஎஃப், என்னன்னு சொன்னால் நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க பர்சனலாக, யூசுப் ப்ரோ நீங்கள் என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க, மோட்டோ வ்ளாக் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்றலாம். நிறைய பேர் வந்து மோட்டோ வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க, கண்டினியூவாக செஞ்சுட்டு போங்க, என் சப்போர்ட் எப்போ மீக்கும். ஓகே எல்டிஎஃப், என்னன்னு சொன்ன எல்டிஎஃப், நீங்கள் வந்து GoPro 9 ஓகே எல்டிஎஃப், GoPro 7 ஓகே, தப்புன்னு சொல்லலை. நீங்கள் அப்கிரேட் பண்ணுற GoPro 5லேருந்து GoPro 6லேருந்து அப்கிரேட் பண்ணுறேன்னு சொன்னால் த்ரூ GoPro 9 இல்லைன்னா 10K போயிட்டுடுங்க, ஹீரோ 10K. என்னன்னு சொன்னால் அது வந்து பெர்ஃபெக்ட் உண்மையாக, என் டியூரேஷன் கூட எடுக்கலும், அதே மாதிரி குவாலிட்டி நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும் எல்டிஎஃப். அண்ட் அதே மாதிரி எல்டிஎஃப் அதுதான் நான் உங்களுக்கு அதை வந்து இதுக்கப்புறம் ஒரு வீடியோன்னு போட்டு எங்களோட GoPro என்னென்ன எக்ஸசரிஸ், நான் எப்படி மைக் யூஸ் பண்ணுறேன் என்ன எல்லாம் சொல்லி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே எல்டிஎஃப், இப்போ நான் வந்து எனக்கு GoProட எக்ஸசரிஸ், GoPro எல்லாம் காட்டுப்பேன். அதே மாதிரி மைக் செட்டப், இதே ஃபஸ்ட்டு மைக்லேருந்து வரும் எல்டிஎஃப். நான் பெக்க பிச்சிக்கிறேன் எல்டிஎஃப், இதை நான் யூஸ் பண்ணுற மைக். நீங்கள் பார்த்தோம் மோட்டோ வ்ளாகர்ஸ் அண்ட் நிறைய வ்ளாகர்ஸுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நியூ வேர்ஷன் எல்லாம் வந்து இதே K9 K10 எல்லாம் வந்துக்குது, நான் பார்த்தேன். நான் இன்னும் அப்கிரேட் பண்ணலை. ஓகே எல்டிஎஃப், என்னோட GoPro எல்டிஎஃப், என்னோட GoPro இது வந்து 9. நான் இது வந்து என்னோட மோட்டோ வ்ளாக் செட்டப்னால நான் இப்படி போட்டு வச்சுக்கிறேன். மோட்டோ வ்ளாக் செட்டப் தனி ஒரு வீடியோ நான் செஞ்சு தருவேன் எல்டிஎஃப். இந்த பாருங்க, இது தான் என்னோட விளங்குதோ தெரியா. ஓகே எல்டிஎஃப், இது தான் என்னோட GoPro 9. இது வந்து இப்படி தான் வரும் எல்டிஎஃப். இருங்க ஒன்று ஒன்றா இங்கே வச்சுக்கிறேன் எல்டிஎஃப். ஓகே எல்டிஎஃப், இது தான் எக்ஸசரிஸ் பாக்ஸ், இதில் தான் என்னோட GoPro வரும். கேமராமேன் உண்டு எடுக்குமா, கேமராமேன் உண்டு வச்சுக்கொள்ளணும் எல்டிஎஃப் ஃப்யூச்சரில் எல்டிஎஃப். ஓகே எல்டிஎஃப், இது வந்து நான் பர்சனலாக ஒரு பிரதர்கிட்ட வாங்கினேன். என்னோட ஒரு பைக்கர், என்னோட ஒரு வ்ளாகர் வந்து தான் அவருக்கு யூஸ்ஃபுல் இல்லைன்னு சொல்லி தந்தார். அதே மாதிரி இன்னும் 2-3 தந்தார், இதுன்னு சொல்ல தெரியும். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸ் எல்டிஎஃப், இப்படி எல்டிஎஃப் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வரும். ஓகே எல்டிஎஃப், இது வந்து என்னன்னு சொன்னால் ஒரு இது அப்படின்னா நான் எங்கேயாச்சும் போகிறேன்னா GoPro இதில் போட்டு போயிடும். அது மாதிரி இது வந்து ஒரு சீல் அப்படின்னா வ்ளாகர்ஸுக்கு நிறைய யூஸ்ஃபுல் ஆகும். மோட்டோ வ்ளாகர்ஸை விட வ்ளாகர்ஸுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். இதெல்லாம் எக்ஸசரிஸ் எல்டிஎஃப், என்னென்ன எக்ஸசரிஸ் எனக்கே தெரியும் எல்டிஎஃப், சொல்லி வச்சுக்கொண்டு ஆனியா. ஓகே எல்டிஎஃப், இவ்வளோ தான் எக்ஸசரிஸ் வருது. அண்டு அவ்வளோ தான் இல்லையா, கேபிள் வேறொன்றும் இல்லை. அது SD கார்டு அதெல்லாம் மீது எல்டிஎஃப், அதெல்லாம் மீக்கணும் எல்டிஎஃப். ஒரு வ்ளாகர், ஒரு மோட்டோ வ்ளாகர்னா. ஓகே எல்டிஎஃப், இந்த வீடியோ எவ்வளோ டியூரேஷன் போகும்னு சரியாக சொல்ல தெரியா. நான் 20 மினிட்ஸ் உள்ளுக்கு தான் வாரத்துக்கு எடிட் பண்ணுவேன். கொஞ்சம் அங்கால எங்களுக்கு 21 போகும், அதுக்கெல்லாம் சொல்லலாம். அப்படியே என்னடா 20 சொல்லிட்டு 21 வந்துட்டு இல்லை. ஏன்னா மைக் செட்டப் வந்து நான் ஃபஸ்ட்டு காட்டின மைக், இந்த மைக்கு தானே எல்டிஎஃப், எங்கடா காட்டு, இந்த மைக்கு தானே எல்டிஎஃப். இந்த மைக் என்னத்துக்குன்னு சொன்னால் வ்ளாகர்ஸுக்கு தான் நிறைய யூஸ் ஆகும். எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் செய்கிற மாதிரி ஃபைண்ட் நாய் சொல்லு எல்டிஎஃப், நானும் பயத்தில் தான் எல்டிஎஃப் இதாகி கொண்டிருக்கிறேன். ஓகே எல்டிஎஃப், நான் வந்து இது வந்து வ்ளாகர்ஸுக்கு அதே மாதிரி இப்போ நாங்கள் வ்ளாக் ஒன்று எடுத்து அதுக்கு மாதிரி யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் கேட்பீங்க, அடே அப்போ எனக்கு நான் இவ்வளோ நேரம் நீ மைக் யூஸ் பண்ணாமல் தானே பேசிக்கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஈக்கிற இடம் வந்து இதாகி எல்டிஎஃப், நாங்கள் இந்த இடத்துல ஈக்கிறோம், அதனால் வந்து எங்களுக்கு மைக் தேவையில்லை. என்னடா சத்தம் இல்லாமல் வைக்கிறேன், கேளுங்க எந்த சவுண்ட் கேட்குதுண்டு. கேட்டிங்களா, கிளி சவுண்ட், குயில் சவுண்ட், அதே மாதிரி இந்த நாய் சவுண்ட், அப்படி தான் எல்லாம் கேட்கும். சுற்றி 2 சைடும் நாய்க்கு எல்டிஎஃப், எங்கே லோட் 2 இல்லை. ஆஹா சரி ஓகே, ஏதாச்சும் ஒன்று செய்வோம். எவ்வளோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா. ஓகே எல்டிஎஃப், சொல்ல வார்த்தையும் மறந்துட்டு. அண்டு இது வந்து அதுக்கு தான் யூஸ் ஆகும் மெயினாக. அண்ட் இது என்னன்னு சொன்னால், இது வந்து எங்கள்கிட்ட வயர் மைக் அப்படின்னு சொன்னால், இது வந்து மெயினாக வந்து வ்ளாகர்ஸுக்கும் யூஸ் ஆகும், மோட்டோ வ்ளாகர்ஸுக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆகும். நான் இது வந்து டராஸ் லோடர் பண்ணி எடுத்து வருது, இன்னமும் இருக்குது. அது வந்து நான் எங்கேயோ போயிட்டு வாங்கினது எல்டிஎஃப். இதில் வந்து நாங்கள் எப்படி வாய்ஸ் எடுக்கிறோம்னு சொன்னால் எல்டிஎஃப், இது வந்து எடாப்டர் வந்து ஐஃபோன் எடாப்டர். இது ஐஃபோன் எடாப்டரில் இதை ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் வேறையாக ரெக்கார்ட் பண்ணி பெரிய வேலையும் தான் செய்கிறோம். ஓகே எல்டிஎஃப், ஃப்யூச்சரில் நாங்கள் அதுக்கு வேறு எடாப்டர் இருக்குது, அது ஸ்ரீலங்காவில் இல்லை எல்டிஎஃப், அவ்வளோதான். அப்படியே அந்த தெரிஞ்ச எடாப்டர் நான் இந்த ஃபோட்டோவை போட்டு அப்படியே தெரிஞ்சவங்க இந்த எடாப்டர் கொழும்புல இருக்குது, கெண்டியில் இங்கே இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னால் நான் போய் எடுக்கிறேன் எல்டிஎஃப் எங்கே இருந்தாலும். அண்ட் இது என்னன்னு சொன்னால், இது வந்து எங்கள்கிட்ட பார்க்குறதுக்கு ஒரு நல்லொரு டைம் பொம், அந்த பொம்மை ஒன்று மாதிரி இருக்கும்.
பூமியில் மில் இது வந்து இது எங்களோட பேட்ரி சார்ஜர் அப்படின்னு சொன்னால் பவர் பேங்க் மாதிரியான ஒரு இது உண்டு. எங்களோட கோப்ரோட எக்ஸசரிஸ் ஒன்று தான் எல்லாம் ஓகே எல்டிஎஃப். கோப்ரோவுக்கு கோப்ரோ வாங்க ஓகே, கோப்ரோ ஒரு 30-40 ஒழுக்கு மாதிரி கோப்ரோவை மட்டும் வாங்கிடும். அது எக்ஸசரிஸ் எல்லாம் சேர்த்து தான் எல்டிஎஃப் 1 லேக் மாதிரி வருது. இது எல்லாம் சேர்த்து எப்படியும் 80-90 மாதிரி, எனக்கு 90K மாதிரி ஃபுல்லாக வருது எல்டிஎஃப். இந்த அடுத்த அப்டேட் என்னன்னு சொன்னேன் எல்டிஎஃப், ஒரு பிராண்டோடுக்கு நான் ப்ரொமோட்டர் ஆகிக்கிறேன் எல்டிஎஃப். இப்போ ஒரு 10 days 1 month நினைக்கிறேன், 1 month மீக்காது அந்த கெப்புளுக்கு எல்டிஎஃப். நான் ஒரு பிராண்ட் டிஷர்ட் பிராண்ட் ஒன்றுக்கு ப்ரொமோட்டர் ஆகிக்கிறேன். எந்த பிராண்டுன்னு சொன்னால் அவங்கள நிறைய பேருக்கு தெரியுமாகும், நீக்குன்ற ஒரு பிராண்ட் உண்டு. ஓவர் சைஸ் அடிப்பாங்க டிஷர்ட், நிறைய டிஷர்ட் கலெக்ஷன் இருக்குது அவங்களோட. அந்த பிராண்டுக்கு வந்து நான் ப்ரொமோட்டர் ஆகிக்கிறேன். ப்ரொமோட்டர்னு சொன்னால் சோஷியல் மீடியா ப்ரொமோட்டர். அதே மாதிரி அவங்களோட எல்லா இதுக்குமே நான் தான் ஃபுல்லாக ப்ரொமோட்டர் ஆகிக்கிறேன். எடிட்டிங் ஒர்க்லேருந்து எல்லாமே நான் தான் செஞ்சு கொடுக்குறது. அண்டு சொல்ல போனால் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொமோட்டர் நான் தான், வேறு யாரும் அவங்களோட ப்ரொமோட்டர். இதுக்கு முதல் ப்ரொமோட்டர் நீந்தாங்க அண்டு நான் தான் இப்போ தான் ப்ரொமோட்டர் ஆகிக்கிறேன். அண்டு அதில் என்னடா எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதை எல்டிஎஃப் நான் சொல்ல வருது என்னன்னு சொன்னால், நீக்குன்ற ஒரு டிக்டாக் பேஜ் ஒன்று இருக்குது அண்ட் அதே மாதிரி யூடியூப்லேயும் ஓப்பன் பண்ண முடிக்கிறேன். அது வந்து லோ லெவல் லீக்கிற ஒரு ஓப்பனா சொல்றேன் என்னன்னு சொன்னா, நீக்குண்டு நிறைய பேர் பார்த்துப்பீங்க. அவங்க வந்து பெட்டாக்கு சாமான கொடுத்துக்கொண்டு கொழும்பு பேட்டால வந்து டிஷர்ட்டை கொடுத்துக்கொண்டு அப்படி இருந்தாங்க. ஓகே, நான் சொன்னேன் இப்படித்தான், நான் வந்துட்டேன் இப்போ இது இண்டஸ்ட்ரிக்கு. ஓகே, நான் நீக்குன்ற பிராண்டுக்கு ப்ரொமோட்டர் ஆகிக்கிறேன். நான் வந்து இந்த பிராண்டை வந்து இது வந்து ஒரு 20% மாதிரி கீழே இருக்கிற ஒரு பிராண்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த பிராண்டை நான் டாப் லெவலுக்கு கொண்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை வேண்டிக்குது, என் எல்டிஎஃப் டெம்மையில் எனக்கு ஒரு நம்பிக்கை வேண்டிக்குது. எல்டிஎஃபால் இந்த பிராண்டை வந்து நான் டாப் லெவலுக்கு கொண்டு போவேன் என்ற ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட். இதுக்கப்புறம் வந்து எல்டிஎஃப் நாங்கள் நிறைய நல்லா மேர்ஜ் ஆக போகிறோம். என்னன்னு சொன்னால், நீங்கள் எனக்கு சப்போர்ட் தரணும். இதுக்கு முத தந்த சப்போர்ட்டை விட 100% சப்போர்ட் இப்போ நீங்கள் தரணும் எல்டிஎஃப் எல்லாரும் சேர்ந்து. என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒருத்தர் நினைச்சா நிறைய பெரிய சப்போர்ட் தரையிலும், அதே மாதிரி இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் நினைச்சா எனக்கு பெரிய அளவு சப்போர்ட் தரையிலும். நீங்கள் ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க எல்டிஎஃப், இதில் ஒரு 100 வியூஸ் வருது, இந்த வீடியோக்கு ஒரு 100 வியூஸ் வருதுன்னு சொல்லுங்களே. நீங்கள் அந்த ஒருத்த 100 வியூஸ்லேயே தனித்தனியாக தானே ஆட்கள் பார்ப்பீங்க. அதில் எந்த 2 அக்கௌண்ட் இருக்கும், அது வேறு விஷயம். 2 வியூஸ் வந்து எந்த அக்கௌண்ட்டாகவே இருக்கும், அது ஓகே. சரி, 100 வியூஸ் வந்துச்சு. அந்த 100 வியூஸில் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது நினைச்சிங்கண்டா, அதை பார்க்குறவங்க வந்து 100 பேரும் ஒவ்வொருத்தருக்கு ஷேர் பண்ணி, நீங்கள் பாரு இப்படி ஒருத்தர் செய்கிறான், மோட்டோ வ்ளாக் பைக் ரைட் எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அப்டேட் வந்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால், அதால் வந்து அவங்க பார்ப்பாங்க. அப்போ வந்து 200 வியூஸ் ஆகும். சொல்கிறேன் எல்லாரும் அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க பார்த்துட்டு அவங்க இன்னும் ஷேர் பண்ண, இல்லை இந்த எங்கட வந்து ஸ்கோட்டா வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும். எல்டிஎஃப் நீக்குன்னு பிராண்ட் ஓகே, அதை டாப் லெவலுக்கு கொண்டு போகணும். எல்டிஎஃப்ன்ற பிராண்டை வந்து மாஸ் பண்ணலாம் எல்டிஎஃப். அண்ட் இது வரைக்கும் எனக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் தந்து கொண்டு இல்லைன்னு சொல்லலை, உண்மையாக சொல்ல போனால் நிறைய பேர் சப்போர்ட் தராங்க எல்டிஎஃப். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி நாங்கள் யூடியூப் சேனலில் என்னோட ஓல்டு யூடியூப் சேனல் இருக்கும்போது நாங்கள் அது வந்து 1 இயரும் ஐ திங்க் ஒரு 2 month இருக்கும். அதை செஞ்சு கொண்டீங்களே 600 and சம்திங் அது மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு. எங்கள் எல்டிஎஃப்ட சப்போர்ட் கிடைச்சிச்சு. ஆனால் இந்த யூடியூப் சேனல் ஜனவரி 2025 ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனல் ஐ திங்க் இப்போ 7 month, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆக போகுது எல்டிஎஃப். 8 month ஆக போகுது எல்டிஎஃப். 800க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்து தந்துட்டீங்க எல்டிஎஃப். உண்மையாக சொல்ல போனால் இது தான் எல்டிஎஃப் உண்மையான ஒரு ஹாப்பினஸ். என்னன்னு சொன்னால், லாஸ்ட் இயர் இந்த அந்த பழைய சேனல் இருந்தால் கூட இருந்தாலும் வந்திக்காதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், அதுதான் எல்டிஎஃப் சப்போர்ட்னு சொல்கிறது. இவன் வந்து யூடியூப் சேனல் ஹெக் ஆகி 2 யூடியூப் சேனல் ஹெக் ஆகி அது இவன் செய்கிறானேன்ட்டு நிறைய பேர் அதுக்காகவே சப்போர்ட் தரவங்க இருக்கிறாங்க. உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப ஹாப்பி எல்டிஎஃப். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தார மாதிரியே டபுள் மடங்காக கண்டினியூ இதுக்கப்புறம் தரணும். என்னன்னு சொன்னால், நீக் பிராண்டுக்கு ப்ரொமோட்டர் நான் எல்டிஎஃப். இதை வந்து நான் இப்போ ஒரு 2 daysக்கு முதல் ஒரு வீடியோன்னு போட்டு ரிவீல் பண்ணுவோமே அப்படின்னு சொன்னேன். என்ன எல்டிஎஃப் இது மாதிரி நேச்சரை கவர் பண்ணி வீடியோ ஒன்று எடுப்போம்னு பார்த்தா மழையா இருந்துச்சு எல்டிஎஃப். இன்றைக்கு தான் கிளைமேட் கொஞ்சம் விட நல்லாவே நல்லா மயக்குது எல்டிஎஃப். அண்டு கெண்டியில் வந்து செம்ம மழை எல்டிஎஃப், செம்ம ரெயின் ஆகிக்குது. அதனால தான் எல்டிஎஃப் எங்களுக்கு மோட்டோ வ்ளாக் பைக் ரைடு எதுவுமே போயிட்டு கொள்ளல. அண்ட் இப்போ ஒரு 2 weeksஆ அந்த நீக் பிராண்டை ப்ரொமோட்டராக ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் மங்களிங்களை அந்த 2-3 டாக்குமெண்ட் எல்லாம் கிளியர் பண்ணுற வேலை இருந்துச்சு, அதெல்லாம் செஞ்சு கொடுங்க எல்டிஎஃப். ஓகே எல்டிஎஃப், இதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ வரும்ன்றது தான் குழப்பம் எல்டிஎஃப். என்னன்னு சொன்னால், கண்டினியூவாக வீடியோ போட்டுக்கொண்டு இருந்தோம். ஜனவரிலேருந்து ஷார்ட்ஸ் இல்லாட்டி பெரிய வீடியோ எது சரியான கண்டினியூவாக வரும் எவ்ரிடே.
அது பார்த்தா இப்போ ஒரு 2 வீக்ஸ்லேருந்து கண்டினியூவா தரையில அமைக்குது. ஓகே பிரச்சனை இல்ல. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டினியூவா தாரதுக்கு பார்க்குறேன் எல்டிஎஃப். அண்ட் பெரிய வீடியோ கண்டினியூவா வராது. ஷார்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கண்டினியூவா வீடியோ தார எல்டிஎஃப். நான் நெறைய கன்டென்ட் நெனச்சு வச்சுக்கிறேன். நெறைய கன்டென்ட் தரணும்னு. அதே மாதிரி நான் லாஸ்ட்டா போட்டு இந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன். எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விலோகையா கன்டென்ட்டா எடுத்து போடுவேன் உங்களுக்குண்டு. என்னன்னு சொன்ன எல்டிஎஃப், இதுக்கப்புறம் வந்து மோட்டோ விலாக், பைக் ரைட், நேச்சர் மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து நெறைய கன்டென்ட் தரப்போறேன் எல்டிஎஃப். என்ன டிப்ஸ் கன்டென்ட், லைஃப் டிப்ஸ் கன்டென்ட். அந்த அளவா நான் பெரிய அளவு ரீச் எதுவுமே இல்ல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே எல்டிஎஃப், என்னன்னு சொன்னா கன்டென்ட்னு சொன்னா எனக்கு கிடைக்கிற எல்லா கன்டென்ட்டையும் உங்களுக்கு தருவேன். எல்லா விலோகையும் உங்களுக்கு கன்டென்ட்டா மேக் பண்ணி பெர்ஃபெக்ட்டா தருவேன். வேற லெவல் எடிட்டிங், வேற லெவல்ல தருவேன் உண்மையா சொல்ல போனா. அண்ட் உங்களோட சப்போர்ட் தரதுல தான் இது எல்டிஎஃப். நெறைய பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னா இப்படித்தானே எல்டிஎஃப். ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் செய்யறேன்னு சொன்னா அதுல வந்து ஒரு 70% வந்து மக்களுக்கு வந்து அவங்கள பிடிக்கும். மீதி இருக்கிற 30% மக்களுக்கு வந்து அவங்கள பிடிக்காது. அது மாதிரி தான் என்னைய வந்து ஒரு 70% மக்களுக்கு தான் பிடிக்கும். மத்த 30% மக்களுக்கு பிடிக்காது. ஆனா எனக்கு எல்டிஎஃப் ஒரு ஆசை, ஒரு 100% மக்களுக்கும் என்னைய பிடிக்கணும் அப்படின்றது என்ற ஒரு ஆசை. என்னன்னு சொன்னா நிறைய ஃபியூச்சர்ல நிறைய அப்டேட்ஸ் வந்து இப்ப யோசிச்சு வச்சுக்கிறேன் மண்டேல. என்னன்னு சொன்னா எங்க எல்டிஎஃப்க்காக நிறைய விஷயம் பண்ணணும்னு, எங்க எல்டிஎஃபால நிறைய விஷயம் பண்ணணும், எல்டிஎஃப்க்கு நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே எல்டிஎஃப், இதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னா நிறைய அப்டேட் இருக்குது அப்படின்டா உங்களுக்கு இதுக்கப்புறம் விளங்கும் என்னென்ன நிறைய அப்டேட்ஸ்ன்னு சொல்லி. அந்த கண்டென்ட் எல்லா கண்டென்ட்டையும் நான் கிடைக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டையும் உங்களுக்கு தருவேன் எல்டிஎஃப். அப்படின்னு சொன்னா இதுக்கப்புறம் தான் நாங்க வந்து இன்னும் நல்ல மெர்ஜ் ஆகி நல்ல கொலாப் ஆகி அப்படி போறோம். என்னன்னு சொன்னா இதுக்கு முதல் வந்து நான் பைக் ரைட், மோட்டோ விலாக் மட்டும் எனக்கு அப்படி கிடைக்கிற விலாக் மட்டும் தான் நான் தந்து கொண்டிருந்தேன். இப்போ வந்து நான் லைஃப்ல எனக்கு நடக்கிற இன்சிடென்ட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தரப்போறேன் எல்டிஎஃப். என்னன்னு சொன்னா அந்த டைமுக்கு தான் எல்டிஎஃப் நாங்க வந்து ஓரளவு நல்ல ஒரு பாண்டிங் வந்து கிரியேட் பண்ணலாம் எங்களுக்கு. ஸோ நான் வந்து இதுக்கப்புறம் அப்படி விலாக் தர முடியும். ஆனாலும் இந்த பைக் ரைட், மோட்டோ விலாக் அதெல்லாம் விட போறது இல்லை எல்டிஎஃப். அது கண்டினியூவா செஞ்சு கொண்டிருக்க போறேன். நாட் ஒன்லி மோட்டோ விலாகர், நான் வந்து கண்டென்ட் கிரியேட்டர், விலாகர் எல்லாம். அதுக்கப்புறம் தரப்போற கண்டென்ட் வந்து இங்கல பார்த்தா விஜே சித்து பிரதர், இங்கல திரும்பி பார்த்தா டிடிஎஃப் வாசன் பிரதர், முன்னாடி திரும்பி பாப்போண்டு பார்த்தா மதன் கௌரி பிரதர், பின்னாடி தான் திரும்பி பாப்போண்டு பார்த்தா எங்கட இரஃபான் வியூஸ் மாதிரியான மாதிரி கண்டென்ட் நிறைய வரப்போகுது எல்டிஎஃப். என்னன்னு சொன்னா எல்லாம் கண்டென்ட்டையும் கொலாப் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து அப்படின்னு சொன்னா ஃபுட் விலாக் போடுவேன், மதன் கௌரி பிரதர் மாதிரி, ஹோம்ல இருந்து அது மாதிரி கண்டென்ட்ஸ் தருவேன் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு என்னன்னு சொன்னா அந்த அல்காரிதமா ஃபுல்லா மாத்த மாட்டேன். மோட்டோ விலாக் இது தான். நான் வந்து யூஸ்ஃபுல் டிப்ஸ் உங்களுக்கு தேவையான மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸை தருவேன். அதே மாதிரி வாசன் பிரதர் மாதிரி மோட்டோ விலாக் இன்ஸ்பிரேஷன் கேட்டா சொல்லுவேன் வாசன் பிரதர் தான். என்ன சொன்னா பைக் ரைட், மோட்டோ விலாக், பைக்ஸ்ன்னு சொன்னா எனக்கு பைக்ஸ்ன்னு சொன்னா முந்திருந்து பிடிக்கும். மோட்டோ விலாக்னு சொன்னா எனக்கு அந்த அளவு தெரியும். அந்த அளவு பெருசா மோட்டோ விலாக பத்தி எனக்கு தெரியும். நான் உண்மையா இன்ஸ்பயர் ஆகி எப்படி எனக்கு அந்த வார்த்தை வருது இல்ல, அதை வந்து ஆகி நான் வாசன் பிரதரை பார்த்து தான் நான் வந்து மோட்டோ விலாக் ஸ்டார்ட் பண்ணது. உண்மையா சொல்ல போனா ஜெனுவினா ஒத்துக்கொள்வேன். ஓகே எல்டிஎஃப், அது மாதிரி எனக்கு கண்டென்ட் இதுக்கப்புறம் வரப்போகுது எல்டிஎஃப். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டினியூவா தாங்க. ஓகே எல்டிஎஃப், ஓவரா கத்தி பேசுவோமோ, நாய் கும்பல் கொஞ்சம் வருது எல்டிஎஃப். எதுக்கும் விளையாட்டா வைக்கணும். ஓகே எல்டிஎஃப், என்னன்னு சொன்னா இந்த விலாகே முடிச்சுட்டு எல்டிஎஃப் இந்த கொஞ்சம் ஃபுல்லா சுத்தி பார்ப்பேன் எல்டிஎஃப். என்னன்னு சொன்னா சுத்தி பார்க்கறது இல்லை, கொஞ்சம் நேரம் லீந்துட்டு தான் போவேன். என்னன்னா அந்த நேச்சரை பார்க்கும்போது எல்டிஎஃப் கண்ணுக்கு உண்மையாவே குளிர்ச்சி ஆகுது எல்டிஎஃப். அது வந்து ஃபீல் பண்ணுவாங்க யாரெல்லாம் பைக்கர்ஸ், ட்ராவலர்ஸ் தான் மெயினா அதை ஃபீல் பண்ணுவாங்க. நேச்சர் லவர்ஸ் தான் மெயினா அதை ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளோதான் பேசிட்டு இன்னும் பேசுறதுக்கு இல்லை எல்டிஎஃப். உண்மையா சொல்ல போனா உங்களோட நிறைய விஷயத்த பேசணும். இதெல்லாம் பேசணும்னு நினைச்சிட்டு வந்தேனோ அதெல்லாம் மறந்துட்டு எல்டிஎஃப். என்னன்னா நேச்சரை பார்த்துட்டு ஓகே இதுக்கப்புறம் வீட்டுல ஹோம்ல இருந்தே விலாக் போடுறத சரி மாதிரி விளங்குது. என்ஜி ஸ்கோட் மாதிரி விலாக் போடுறத சரி மாதிரி விளங்குது. ஓகே எல்டிஎஃப், எனக்கு நான் சொன்ன விலாகர்ஸ் வந்து அது வந்து கொஞ்சம் பேர் எனக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எல்டிஎஃப். நான் நிறைய பேரோட வீடியோஸை பார்ப்பேன். என்னன்னு சொன்னா நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. சும்மா சொல்லுவோமே, ஏன்னா வீடியோஸை பார்க்குற இன்னொரு யூடியூபர் வந்து அந்த ஓப்பனாக அவங்களோட யூடியூப் சேனல்ல சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது ப்ரொமோட்டாக போயிட்டுடும். ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் தெரியல எல்டிஎஃப். நான் ஜெனுவினா ஒத்துக்கொண்டு என்ன எல்டிஎஃப் அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுல எங்களுக்கு என்ன குறைஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லி தான் நான் பார்க்குறது. எந்த பிரச்சனையும் இல்லை எல்டிஎஃப். புரியுது எல்டிஎஃப், அவங்கள நல்லா வளராதாக்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிற அவங்களையும் கண்டு நாங்கள் இப்படித்தான் நாங்கள் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு இதில் இருக்கிறாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் மீக்கிற ஒரு இதில் தான் நான் மெயினாக பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை எல்டிஎஃப். நாங்கள் எல்லாரோட வீடியோவும் பார்ப்போம் டைம் கிடைக்கிற மாதிரி.
நான் அவங்களோட பேரை மெயினா மென்ஷன் பண்ணி சொல்றேன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்கள தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்லுவேன் நிறைய தெரியாதவங்க இருப்பாங்க. அவங்கள சொல்லி உங்களுக்கு தெரிய போறது இல்ல. நீங்க எப்படியும் பார்க்க போறதும் இல்ல. இப்ப அதுவும் பெரிய வீடியோல இதுவரைக்கும் பாப்பீங்களான்றே எனக்கு டவுட் ஆகுது எல்டிஎஃப். என்ன சொன்னா ஒரு 20 மினிட்ஸ் வீடியோன்னு சொன்னா ஓரளவு ஆட்கள் கொஞ்சம் அனுப்பி சரி 2 செகண்ட் சரி 2x சரி வச்சு பார்ப்பாங்க. இது என்னன்னு சொன்னா ஒரு நான் போட்ட 40 மினிட்ஸ் வீடியோ இல்லைன்னு சொன்னா 35 மினிட் 60 மினிட்ஸ் வீடியோ போட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க. அது நானே உணர்ந்துட்டேன் எல்டிஎஃப். என்னன்னு சொன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லிக்கிறாங்க முந்தி. ஆனாலும் அது ஏண்ட சப்ஸ்கிரைபர்ஸ் தானே, ஏண்ட வியூவர்ஸ் தானே, ஏண்ட எல்டிஎஃப் தானே பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு தோட்டில் இருந்து. பட் அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்யறது அது எதுவும் சரியில்லை எல்டிஎஃப். என்னண்டா அவங்கள அப்படின்னு சொன்னா நான் வந்து கண்டென்ட் தரது உங்களுக்கு பிடிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு பிடிக்கிற கண்டென்ட்டா நான் தந்தேன்னு சொன்னா நீங்க கண்டினியூவா பாப்பீங்க எல்டிஎஃப். அண்ட் யாராலும் மேல வீடியோ புதுசா பாக்குறீங்க சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு உங்களோட லவ் சப்போர்ட் தாங்க. அதே மாதிரி பெல் ஐக்கான் ஓல்ல கொடுத்துக்கோங்க. அவதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் எல்டிஎஃப். நீக்க பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் தரேன். நீக்குன்னு சொல்றது ஒரு டிஷர்ட் பிராண்ட். அதுக்கு ப்ரொமோட்டரா எல்டிஎஃப் யூசுப் தான் நீக்கிறது. நீக் பிராண்ட் அவங்க வந்து மெயினா வந்து நான் போட்டோ போட்ட ஓவர் சைஸ் டிஷர்ட் அவங்க நிறைய பொடிய மாதிரி விரும்புற மாதிரியான ஓவர் சைஸ் டிஷர்ட் தான் அவங்க வந்து அவங்களோட இதுல வந்து மெயின் அவங்க செய்யறாங்க. நீக்குன்ற பிராண்ட்ல வந்து ஓவர் சைஸ் டிஷர்ட் தான் மெயின் அவங்க செய்யறாங்க. அண்ட் அவனோட கலர் கலெக்ஷன் அதே மாதிரி அவனோட பிரிண்டிங் டிசைன் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்குது. எனக்கும் பர்சனலா பிடிச்சிக்குது. என்னோட பர்சனல் ரிவ்யூ தான் இது. வந்து அவங்க சொல்லி அவன் அப்படி ஒன்று போடுறது இல்லை. இது உண்மையான பர்சனல் ரிவ்யூ, என் மனசை தொட்டு சொல்றது. என்னன்னு சொன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து உங்களை இது பண்ணல இது இப்படியானது அப்படியானதுன்னு சொல்லி நான் அப்படி ஒன்றும் உருட்டல. என்னன்னு சொன்னா இது வந்து நான் உண்மையா சொல்லி ஜென்னிவினா நான் உண்மையா சொல்லி அதான் சொல்றது. என்னன்னு சொன்னா நீக்குன்ற சொல்ல ஒரு டிஷர்ட் பிராண்ட். அது வந்து அவங்க வந்து இதுக்கு வந்து பெரிய அளவா செய்யல. பெரிய அளவு பெரிய ஷொப்புக்கெல்லாம் கொடுத்து அப்படி ஒன்றும் செய்யல. ஆன்லைன்ல ப்ரோமோட் பண்ணி யூடியூப் டிக்டாக்ஸ்ல ப்ரோமோட் பண்ணி அப்படி ஒன்றுமே செய்யல. என்னன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த இது இல்ல அப்படின்டா அந்த நாலேஜ் இருந்தாலும் அவங்களுக்கு செய்யற ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்ல. என்னன்னு சொன்னா எல்டிஎஃப் யூசுப் மாதிரி ஒருத்தர் அவங்களுக்கு கிடைக்கல. இப்ப எல்டிஎஃப் யூசுப் கிடைச்சிக்கிறாரு. அவங்க வந்து பெனிஃபிட் எடுத்துக்கொள்றது பாக்குறாங்க. நானும் என்னையால ஏழுமான ஃபுல் புஷ்ஷை வந்து அவங்களுக்கு கொடுப்பேன் எல்டிஎஃப். என்னன்னு சொன்னா நான் ஒரு விஷயத்துல இறங்கிட்டேன்னு சொன்னா இப்ப சும்மா சொல்லுவோமே பைக் ரைட்ல இறங்கிட்டேன் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ரீச் ஆகியே தான் தீர்வேன், ஒரு லெவலு பெய்து தான் தீர்வேன்ட்டு ஒரு நம்பிக்கையில ஒரு இதுல இருக்கிறேன். ஆனா செஞ்சுதான் தீர்வேன் எல்டிஎஃப். அப்படியே செய்யாதவன்னு சொன்னா நான் தான் 2 யூடியூப் சேனல்லே பேண்டா விட்டு டிக்டாக் பேஜ் ஒன்று பேண்டாவையும் நான் செய்யறேன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும் நான் ஒரு விடாமுயற்சியான ஒருத்தன்னு சொல்லிட்டு. உண்மையா சொல்ல போனா நான் ஒரு விஷயத்துல இறங்கிட்டேன்னு சொன்னா அதை பக்காவா செஞ்சு முடிச்சுட்டு இருப்பேன். அதே மாதிரி இப்ப இதுல ப்ரொமோட்டரா இறங்கிக்கிறேன். டாப் லெவலுக்கு கொண்டு நீக் பிராண்டை கொண்டு அதில் வச்சுட்டு தான் நான் இறங்குவேன். அதுக்கப்புறம் வெளியே போறதா ஈரதான்ட்டு பொறுத்தான் யோசிப்பேன். ஓகே எல்டிஎஃப் நீக் பிராண்டை பத்தி சரியா கிளியரா இப்ப எதுவுமே இல்லாம நான் சரியா சொல்றேன். என்னடா ஒரு விஷயத்த பேச போய்த்தா அது விஷயத்திலே போறேன் எல்டிஎஃப் நானும். ஓகே எல்டிஎஃப் பைக் ஒன்று போகட்டும். ஓகே டெஃப்னிக் பிராண்ட்ன்ற ஒரு டிஷர்ட் பிராண்ட் அப்படின்னு சொன்னா ஓவர் சைஸ் டிஷர்ட் பிராண்ட். அதுக்கு ப்ரொமோட்டரா எல்டிஎஃப் யூஸ் ஆகும் மறும் அதே சொல்றேன். ஓவர் சைஸ் டிஷர்ட் வந்து நான் தான் ப்ரொமோட்டர் ஆகிக்கிறேன். எல்டிஎஃப் யூஸ் தான் ப்ரொமோட்டர் ஆகிக்கிறேன். அது வந்து இதுக்கப்புறம் வந்து ஆன்லைன்லயும் எடுக்கலாம் ஆஃப்லைன்லயும் எடுக்கலாம். ஆஃப்லைன் சொன்னா ஷாப்ல நாங்கள் இன்னும் நிறைய ஷாப்புக்கு போடல. நிறைய ஷாப்புக்கு போட்டு நான் வந்து நீக்குன்ற டிக்டாக் பேஜ் ஒன்றிக்கு அதில் வந்து மறக்காம அதை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டாகிராமும் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நிறைய அதில் அப்டேட்ஸ் தருவேன். அதில் நான் தான் பேசி நான் தான் எல்டிஎஃப் மாதிரி தருவேன். ஓகே எல்டிஎஃப் என்னன்னு சொன்னா அது வந்து ஒரு நல்ல எனக்கு பர்சனலா பிடிச்ச உண்மையா சொல்ல போனா பர்சனலா பிடிச்ச ஒரு பிராண்ட் உண்டு. பர்சனலா எனக்கு வியா பண்ணக்குள்ள நல்லா ஃபிட் ஆகும் எல்லாம் சூப்பராகவே ஆகிக்குது. என்னன்னு சொன்னா அதுல வந்து ஆன்லைன் ஸ்டோர் நான் தான் செய்ய போறேன் எல்டிஎஃப். ஆன்லைன் ஸ்டோர்னு சொன்னா ஆன்லைன்ல நாங்கள் ஃபுல்லா கவர் பண்ணுவோமே அது ஃபுல்லா நான் தான் செய்ய போறேன் எல்டிஎஃப். அதே மாதிரி அவங்களோட வந்து யாருக்காச்சும் ஒரு பிசினஸ் ஒன்று செய்யணும். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்குது. நிறைய பொடிய மாதிரி இருப்பீங்க என் வீடியோஸ் பார்க்குறவங்க, வீடியோஸ் பார்க்காதவங்க உங்களோட ஃப்ரெண்ட் ஆகிக்கும். அவங்களுக்கு ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒன்று ஒரு 10,000 15,000 20,000 ஒரு கையில் வச்சுக்கொண்டு அப்படியே ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்யணுமே, சல்லி தேவைப்படுது, ஒரு சல்லி இவ்வளோ வைக்குதுன்ட்டு இதை வச்சு பிஸ்னஸ் ஏதாச்சும் செய்யணுமா அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. என்னன்னு சொன்னா நான் வேற ஒரு வீடியோ எடுத்து போடுவேன். அவங்களுக்கு இது உண்மையா யூஸ்ஃபுல் ஆகிக்கும். என்னன்னு சொன்னா அவங்க வந்து ஒரு குவான்டிட்டி ஒன்று எடுத்து அவங்களோட சல்லியை கொடுத்து ஒரு குவான்டிட்டி எடுத்து அவங்களோட ப்ரைஸுக்கு ஹோல்சேல் ப்ரைஸுக்கு தருவாங்க. அப்படின்னு சொன்னா அவங்க ரீட்டைல் தரதே ஹோல்சேல் ப்ரைஸ் மாதிரி தான் தராங்க எல்டிஎஃப். அப்படின்னு சொன்னா நீங்க நினைக்கப்படாது இது வந்து இவ்வளோ விலை குறைச்சி கொடுக்குறாங்க, குவாலிட்டி இருக்காது பிராண்ட் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி யாரும் நினைச்சிடுவாங்க. என்னன்னு சொன்னா அது வந்து நாவையா பண்ணி நான் பர்சனலா நான் உண்மையா சொல்றது அப்படின்னா நான் சொல்றதுல இப்படித்தான் நான் சொல்லி நிறைய பேர் அடே நீ தானே சொல்ற எனக்கு எப்படி தெரியும்னு அப்படி யோசிக்க வேணாம். நீங்க பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. நல்லன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ அவங்கள்ட்ட எடுங்க. என்னன்னு சொன்னா
அவங்க வந்து பெஸ்ட் குவாலிட்டியில தாராங்க. அதே மாதிரி பிரிண்டிங் குவாலிட்டி பெஸ்ட் பிரிண்டிங் குவாலிட்டி. அவங்களோட பார்க்கறதுக்கு லுக் வந்து பெர்ஃபெக்ட் ஆகுது. உண்மையா சொல்ல போனா லேயர் எல்லாம் எந்த அளவு இது ஒரு இதுவுமே இல்லாம நல்லா பெர்ஃபெக்ட் ஆகிக்குது. உண்மையா சொல்ல போனா அது வந்து பொடியம்மார் விரும்பி எடுக்கிறது அப்படின்னு சொன்னா பொடியம்மார் எல்லாம் ஒரு ஆசை கண்டிக்கும். பெகி டிஷர்ட் போடணும், ஓவர் சைஸ் டிஷர்ட் போடணும், நல்ல கலராகவும் மீக்கணும், பார்க்கக்கோலே எங்களையா பார்க்குறவங்க கொஞ்சம் நல்ல ஸ்மார்ட்டா பார்க்கணும், நல்ல லுக் ஆகிக்கணும் அப்படின்னு பார்த்து அப்படியே பொடியமாருக்கா செஞ்ச ஒரு டிஷர்ட் தான் இது. சரியா? என்னன்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும் அவங்களோட லேபிள் வந்து இதுக்கு வந்து நீக்குன்னு முன்னுக்கு ஃப்ரண்ட்ல அவங்க அடிச்சு இஷ்யூ பண்ணல அவங்களோட டிஷர்ட் எல்லாம். அவங்க வந்து பின்னுக்கு லேபிள்ல அப்படி அடிச்சு தான் இதுக்கு இதுக்கு முந்தைய இஷ்யூ பண்ணி கொண்டிருந்தாங்க. இப்போ வந்து அவங்களோட நான் வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன் அவங்களோட பிராண்டை வந்து முன்னுக்கு ஃப்ரண்ட்ல அடிப்போம் வேற லெவல் பக்கா வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே டெஃப், இதுக்கப்புறம் வந்து நீங்க பாப்பீங்க நீக்குன்ற பிராண்ட் எந்த அளவு டொப்புக்கு போறது நீங்க பாக்குறதோட உங்களோட சப்போர்ட் நடந்து இது போறது டிஎஃப். ஓகேப்பா, நான் இதோட வ்ளாக் எண்ட் பண்ணிக்கொள்றேன். யாராவது என்னோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்க சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஏதாச்சும் இருந்தா அதை வந்து நீங்கள் மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல் ஆகிக்கும்னு சொன்னால் நீக் பிராண்டை இந்த டிஷர்ட் இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிக்கும்னா மறக்காம அவங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை அவங்களும் கொடுங்க, எனக்கும் தாங்க. என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு உண்மையாக யூஸ்ஃபுல் ஆகிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்டிஎஃப் என் மனசாட்சி படி நான் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ப்ரைஸுக்கு தருவாங்க எல்டிஎஃப். நான் தாரேன் எல்டிஎஃப் அவங்களுக்கு நல்ல ப்ரைஸுக்கு. அவங்க தர தேவையில்லை, நான் தாரேன் நீக் பிராண்ட். ஓகே எல்டிஎஃப், என்னன்னு சொன்னால் அப்படித்தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிக்கும். அடுத்தது நான் வந்து இதில் வந்து நிறைய தப்பு பண்ணுவேன் எல்டிஎஃப். என் யூடியூப் சேனல் மோட்டோ வ்ளாக், பைக் ரைட், அதே மாதிரி இப்போ தரப்போகிற வ்ளாக்ல, இதுக்கப்புறம் தரப்போகிற வ்ளாக்ல நான் நிறைய தப்பு பண்ணுவேன் எல்டிஎஃப். அந்த தப்பெல்லாம் சுட்டி காட்டி என்னை திருத்த வேண்டிய வேலை அவங்களோட வேலை எல்டிஎஃப். அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணால் திருத்த வேண்டிய வேலை ஏண்ட வேலை எல்டிஎஃப். என்னன்னு சொன்னால் நாங்கள் அப்படி ஒரு போண்டிங் ஆக போகிறோம் எல்டிஎஃப். நாங்கள் ஒரு நல்ல ஒரு போண்டிங்கில் நானா தம்பி, அண்ணன் தம்பி, மற்றபடி அம்மா அப்பா எல்லாம் போக தேவையில்லை. நல்ல ஒரு போண்டிங்கில் பெர்ஃபெக்டாக இருந்துட்டு நல்லா நான் எப்படி எல்டிஎஃப். நாங்கள் இங்கே போகிறது வந்து கொஞ்சம் காலம் 2000 ஆண்டு வாழ போகிறோம் அந்த பாட்டு. அதுக்கு வர மாதிரி சொல்கிற மாதிரி 2000 ஆண்டா எல்டிஎஃப் வாழ போகிறோம். வாழ போகிறது ஒரு கொஞ்சம் காலம், ஒரு 50 வருஷம் 100 வருஷம், 50 வருஷம் 60 வருஷம் 100 வருஷம் வாழ்வோம்டான்னு தெரியா. அவ்வளோ தான் வாழ போகிறோம் எல்டிஎஃப். அந்த வாழ்கிற காலத்துக்குள்ள நாங்கள் எல்லாத்தோடையும் பாய்ச்சி கொண்டு அப்படி இருக்க தேவை எல்டிஎஃப். நாங்கள் இருக்கிறது எல்லாரோட நல்ல ஒரு போண்டிங்கில் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு போய்த்தா பொறும் எங்களை பற்றி பேசுவாங்க எல்டிஎஃப். அடே இப்படி ஒருத்தன் இந்தாண்டா இப்படி இந்தாண்டா எங்களோட. உண்மையாக சொல்ல போனால் ஒரு பொடியை வந்து இப்போ ஒரு 2 வீக்ஸுக்கு மாதிரி என் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போட்டேன். ஒரு வீடியோன்னு போட்டிருந்ததுக்கு, ரீல்ஸ் ஒன்று போட்டிருந்ததுக்கு பார்த்துட்டு ஒரு வீடியோன்னு போட்டேன். ப்ரோ நீங்கள் நல்லா பேசுங்க ப்ரோ, நான் உங்களோட ஃபேன் ப்ரோ, உங்களோட ஃபோன் நம்பரை தரையிலுமா ப்ரோ அப்படி இப்படின்னு நிறைய பேர் பர்சனலாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போட்டிருந்தேன் அந்த பொடியான். அப்புறம் நான் சொன்னேன் ப்ரோ அந்த எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் நம்பர் தரத்துல அப்படின்ட்டு நம்பரை கொடுத்தேன். அப்புறம் சொல்கிறேன் ப்ரோ உங்களோட பேச ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரோ நான் ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். என்னென்னு சொன்னால் நிறைய யூடியூபர்ஸ், நிறைய டிக்டாக்கர்ஸ், நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து பெரிய அளவாக பேச மாட்டாங்க. என்னன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் ஓரளவு பொஷன்ட்டை வச்சுக்கணும், ஒரு லெவலுக்கு ஈரனால ஒரு பொஷன் காட்டுற அப்படின்னு சொல்லி இப்படி எல்டிஎஃப். நிறைய பேர் இப்படித்தான் அவங்க பொஷ் காட்டுறேன்னு சொல்ல வரல. அவங்க வந்து பொஷ் காட்டுறாங்க இல்லை. உண்மையாக சொல்ல போனால் ஒரு லெவலுக்கு ஈரவாங்க எப்படியும் ஒரு சின்ன இது ஒன்று காட்டுவாங்க, டிமாண்ட் உண்டு. என்னடா அந்த டிமாண்ட் அவங்க வச்சுக்கொள்றதுக்கு. இருந்தாலும் எல்டிஎஃப் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்டிஎஃப். என்னடா அவங்களோட ஃபேன்ஸோட அவங்களுக்கு இப்போ என்னைய மாதிரி அவங்களோட பார்க்குற அவங்களோட வீடியோஸை பார்க்குற அவங்களோட ஃபேன்ஸோட நல்ல ஒரு கொலாபாகி நல்ல ஒரு மேஜாகி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஆகிக்கணும்ன்ற ஒரு ஆசை. ஆனால் அவங்களுக்கு கீக்கல. என்னன்னு சொன்னால் அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி அமையாது. என்னண்டா அவன் வந்து ரொம்ப பிஸியான ஆளாயிப்பாரு. அதே மாதிரி இல்லைன்னு சொன்னா ஒரு பிசினஸ் ஒர்க்கா பெரிய விஷயம், பெரிய ஒரு பிஸி ஆயிப்பாரு. அப்படியே இல்லைன்னு சொன்னா அவனோட வாட்ஸ்அப் மெசேஜ் இப்போ எனக்கு நிறைய பேர் மெசேஜ் போட்டு நான் ஏன்னா மெசேஜை நான் பெர்ஃபெக்டா இன்றைக்கு மெசேஜ் போட்டா இன்றைக்கு 12க்கு நான் எப்படி எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிடுவேன். அப்படித்தான் நான் என்ன சொன்னா அடுத்தவங்கள அவங்க இவன் ரிப்ளை பண்ணுவானான்னு பார்க்க வச்ச மாட்டேன். என்ன சொன்னா 12க்கு இப்போ நீங்க மார்னிங் 6க்கு பண்ணாலும் நான் நைட் 12க்குள்ள நான் கண்டிப்பா நான் அதை ரிப்ளை பண்ணிட்டு தான் போயிட்டேன். வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்ல நான் பெருசா பார்த்து படல. ஸோ டிக்டாக்ல எல்லாம் பெருசா பார்த்து படல. வாட்ஸ்அப்ல அப்படி நிறைய யூடியூப்ல கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். என்னன்னு சொன்னா அது ஒரு நல்ல ஒரு போண்டிங்கை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு இதுல ஓகே எல்டிஎஃப். இதுக்கப்புறமும் நாங்கள் இதே மாதிரி நல்லாவே இப்போம் எல்டிஎஃப். என்னன்னு சொன்னால் கொஞ்ச காலம் வாழ போகிறது, ஈக்கிற காலத்தில் நாங்கள் எல்லாரோடையும் நல்லா இருந்துட்டு போகிறோன்றது என் தோட். இதுதான் என் உண்மையான தோட். ஓகே எல்டிஎஃப், நாங்கள் ஈர காலத்தில் நல்லா ஹாப்பியாக நல்ல போண்டிங்கோடு இருந்துருப்போம். ஓகே எல்டிஎஃப், பேச போனால் இன்னும் பேசி கொண்டே இப்போ எல்டிஎஃப் இதோட என் பண்ணிக்கொள்றேன். ஓகே எல்டிஎஃப், இதோட என் பண்ணிக்கொள்றேன். எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சேஃபாக இருங்க. பைக் ரைட் பண்ணக்குள்ள கவனமாக சேஃபாக ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்க கட்டாயம். ஓகே எல்டிஎஃப், பாய், டேக் கேர் எல்டிஎஃப்.